கழுகு முதல் ஈமு வரை வித்தியாசமான தேசிய பறவைகள் கொண்ட 10 நாடுகள். ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்துவமான தேசிய அடையாளங்கள் இருக்கும். அப்படியான அடையாளங்களில் ஒன்றுதான் தேசிய பறவை. வித்தியாசமான பறவைகளை தேசிய பறவைகளாக கொண்ட நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வண்ணமிக்க இறகுகளுடன் அழகாக இருக்கும் இது இந்தியாவின் தேசிய பறவை. கருணை, அழகு மற்றும் இந்திய கலாச்சாரம் மற்றும் புராணங்களுடன் தொடர்புடையது. வழுக்கை கழுகு 1782ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவின் தேசிய பறவையாக இருந்து வருகிறது. பறவை சுதந்திரம் மற்றும் வலிமையை குறிக்கிறது. கிவி நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு சிறிய, பறக்க முடியாத பறவை. அதன் நீண்ட கொக்கு மற்றும் இரவு பழக்கங்களுக்கு பெயர் பெற்றது. ஜப்பானில் கிஜி என்று அழைக்கப்படும் பச்சை பீசன் அதன் துடிப்பான பச்சை நிற இறகுகளுக்காக போற்றப்படுகிறது. இது ஜப்பானை பூர்வீகமாக கொண்டது மற்றும் ஜப்பானிய கலாச்சாரத்தில் அமைதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை பிரதிபலிக்கிறது. ஐரோப்பிய ராபின் அதன் தனித்துவமான சிவப்பு மார்பகத்துடன் ஐக்கிய இராச்சியத்தில் ஒரு பிரியமான சின்னமாகும். இது பெரும்பாலும் குளிர்காலம் மற்றும் கிறிஸ்துமஸ் காலத்தில் காணப்படும். காமன் லூன் அதன் கருப்பு மற்றும் வெள்ளை இறகுகளுக்கு பெயர் பெற்றது. இது கனடாவின் பரந்த ஏரிகள் மற்றும் ஆறுகளின் வனப்பகுதி மற்றும் இயற்கை அழகை குறிக்கிறது. நீலக்கொக்கு அதன் நேர்த்தியான நீண்ட கால் தோற்றத்திற்காக அறியப்படுகிறது. இது அமைதியை குறிக்கிறது மற்றும் நாட்டின் இயற்கை பாரம்பரியத்தின் பொக்கிஷமான பகுதியாகும். குரங்கு உண்ணும் கழுகு என்றும் அழைக்கப்படும் பிலிப்பைன்ஸ் கழுகு உலகின் மிகப்பெரிய கழுகுகளில் ஒன்றாகும், மேலும் இது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஈமு ஒரு பெரிய பறக்க முடியாத பறவையாகும். இது முன்னேற்றத்தின் உணர்வை குறிக்கிறது. நாட்டின் முன்னோக்கி நகர்வை குறிக்கும் பறவையால் பின்னோக்கி நடக்க முடியாது. கோல்டன் ஈகிள் மெக்சிகோவில் சக்தி மற்றும் சுதந்திரத்தின் சின்னமாகும். இது வேட்டையாடும் திறன் மற்றும் ஆஸ்டே புராணங்களுடனான வலுவான தொடர்பால் குறிப்பிடத்தக்கது.